السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 154. இந்த ரியாது சாலிஹீனுடைய 154ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஅதீம் ஹுருமாத்தில் முஸ்லிமீன வ பயானி ஹுகூகிஹிம் வஷ்ஷஃபகத்தி அலைஹிம் வ ரஹ்மத்திஹிம் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. இப்பொழுது இது ரியாது சாலிஹீனுடைய 154ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அதுல முதலாவது ஹதீஸானது எளிதான முறையில் தொலை வையுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொலை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தன்னுடைய தொழுகையை அவர் எளிதாக்கி கொள்ளட்டும். அவர் நீளமான முறையிலேயோ இல்லை கஷ்டமான ஒரு முறையிலேயோ அவருடைய தொழுகையை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர் எளிதான ஒரு முறையில லேசான ஒரு முறையில் அவர் ஆக்கிக் கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் அவர்களில் அந்த மக்களில் பலவீனமானவர்கள், நோயாளிகள், முதியவர்களும் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி உங்களில் ஒருவர் தனித்து தொழுதால், அப்ப தனியாக நீங்கள் தொழுகிறீங்கன்னு சொன்னா தான் விரும்பியபடி தொழுகையை நீங்கள் நீட்டிக் கொள்ளட்டும், தொழுகையை நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ஜமாத்தோட வைக்கும்போது உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை சிந்திச்சு வைக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்தவாறு அதுல நோயாளி இருப்பாங்க, வயது முதிர்ந்தோர் இருப்பாங்க, பலவீனமான இருப்பாங்க. அவர்களெல்லாம் கவனித்து நீங்கள் சுருக்கமாக உங்கள் தொழுகையை ஆக்கிக் கொள்ளணும். நீங்கள் தனியா தொழுகிறீங்கன்னு சொன்னா அது பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய நாட்டம், நீங்க எப்படி நாடுறீங்களோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது போல நீங்கள் நீட்டி தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இரண்டாவது ஹதீஸானது நபியின் கருணை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இப்ப இந்த ஹதீஸு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை விரும்பியவர்களாக இருந்த போதும் அந்த செயல்களை விடுபவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் மக்களும் அதை செய்து தங்கள் மீது அதை கடமையாக்கிக் கொள்வார்களோ என பயந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு செயலை ரொம்ப பிடிச்ச ஒரு அமலாக இருக்கும். அந்த ஒரு செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிடித்த பொழுதிலும் அதை அவங்க விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதை அவர்கள் செய்துவிட்டால் மக்களும் அதை செய்ய தொடங்கி விடுவார்கள். மக்கள் அதை செய்ய தொடங்கி அதை மக்கள் தங்களின் மீது அதை கடமையாக்கிக் கொள்வார்களோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு பிடித்த அந்த அமலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். மூன்றாவதாக தொடர் நோன்பை தடுத்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் மீது இரக்கம் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ தொடர்ந்து நோன்பு வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் மீது இரக்கம் காட்டும் விதமாக தடுத்தார்கள், மக்களை விட்டும் தடுத்தார்கள். அப்ப அந்த மக்கள்லாம் கேட்டாங்களா,
யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொடர் நோன்பு நீங்கள் வைக்கின்றீர்களே, நீங்க மட்டும் தொடர் நோன்பு வைக்கிறீங்களே, எதற்காக எங்களை நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்றீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தெரிவதற்காக வேண்டி அவர்கள் கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் நிலை போன்று என்னுடைய நிலை என்பது கிடையாது. என் இறைவனாகிறவன் அல்லாஹு தஆலா எனக்கு உண்ண உணவு தருகிறான், பருகுவதற்கு பானம் தருகிறான் என்று கூறினார்கள். அப்போ உங்களை மாதிரி நான் கிடையாதுப்பா. நீங்கள் நோன்பு பிடித்தால் நீங்கள் தாகித்து இருக்க வேண்டும், நீங்கள் பசித்து இருக்க வேண்டும். ஆனால் நான் நோன்பு பிடித்தால் எனக்கு பசிக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு உணவு உண்ணவனை போல ஒரு நிலையில் என்னை அவன் ஆக்கிவிடக்கூடியவனா இருப்பான். நான் தாகித்தேன், எனக்கு தாகம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த தாகத்து அந்த நல்ல தண்ணியை குடிச்சு நல்ல வயிறு ஃபுல்லாகி ஒருத்தவன் தாகம் தீர்வான இல்லையா, அவனை போன்ற ஒரு நிலைமையில் அல்லாஹு தஆலா என்னை என்னுடைய வாயில் அவன் ஆக்கி வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ இந்த செய்தியை தான் 3வது ஹதீஸாக நமக்கு சொல்லி தந்தாங்க. இப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை குறித்து பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 228வது ஹதீஸ். ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 228வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் லின்னாசி, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் தொலை வைத்தால், ஃபல்யுகஃபிஃப், அவர் லேசாக்கி கொள்ளட்டும், எளிதாகி கொள்ளட்டும். ஃபஇன்ன ஃபீஹிம், எனவே அந்த மக்களிலே ஆகியிருப்பார்கள், அல்லஈஃப, பலவீனமானவர்கள், வஸ்ஸகீம, இன்னும் நோயாளிகள், வல் கபீர, இன்னும் முதியவர்கள் அந்த மக்களிலே ஆகியிருப்பார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாராச்சும் மக்களுக்கு தொழு வைக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க ரொம்ப தவீலாக ரொம்ப நீட்டிலாம் நீங்க தொழு வைக்காதீங்க. நீங்கள் சாதாரணமான முறையில சுருக்கமான முறையில நீங்கள் தொலை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் லேசாக்கிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, நீங்கள் தொலை வைக்கக்கூடிய அந்த தொழுகையில உங்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அந்த மக்களில் பலவீனமானவர்கள் இருப்பாங்க. ரொம்ப உடல் மெலிஞ்சி ரொம்ப பலவீனமானவர் இருப்பாங்க. அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அப்போ அவர்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்காம நீங்கள் உங்கள் தொழுகையை லேசாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்தில் நோயாளிகள் இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க, ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட காய்ச்சலோட ஒருத்தர் நின்றுட்டு இருக்கலாம். காய்ச்சல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, ஏதாவது வேற ஒரு நோயினால ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் தொழுதுட்டு போயிடலான்னு. அந்த சமயத்துல தொழுகை என்பது நீட்டமாக ஆகக்கூடியதாகிடக்கூடாது. தொழுகை ரொம்ப நீண்டிடுச்சுன்னு சொன்னா அதுவும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் முதியவர்கள் நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள். இன்னும் முதியவர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொன்னா, வயதானவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களாம் ரொம்ப நேரம் அவங்களாம் நிற்க முடியாது, கால்லாம் வலிக்கும். இந்த காலத்துல நம்ம நிறைய பார்க்குறோம், நின்றுட்டு தொழக்கூடிய ஆட்களை நிறைய பார்க்க முடியல. அதிகபட்சம் உட்கார்ந்து தொழக்கூடிய ஆட்களை தான் பார்க்குறோம். என்னன்னா, இந்த முதிய ஒரு காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய கால்லாம் பலவீனமாயிரும். அவர்கள் உடலே பலவீனமானது காரணமாக ரொம்ப நேரம் நிற்கலாம் முடியாது. அப்படிப்பட்ட அந்த முதியவர்களும் அந்த மக்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால நீங்கள் தொழுகையை நீங்கள் லேசாக்கி கொள்ளுங்கள். தொழுகையை நீங்கள் கஷ்டப்படுத்தாம ரொம்ப லேசான முறையில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஇதா ஸல்லா அஹதுக்கும் லிநஃப்ஸிஹி, தனக்கென்றே அவருடைய நஃப்ஸுக்கென்றே உங்களில் ஒருவர் தொழுது கொண்டால், ஃபல்யுதவ்வில் மா ஷாஅ, அவர் எப்படி நாடுகிறாரோ
எந்த ஒன்றை நாடுகிறாரோ அதுபோலவே அவர் நீட்டிக்கொள்ளட்டும், அவருடைய தொழுகையை அவர் நீட்டமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ மக்களுக்கு மத்தியில நீங்க தொலை வச்சா நீங்க ரொம்ப சுருக்கமாக தொலைவைங்க, ரொம்ப லேசாக நீங்க தொலைவைங்க. நீங்கள் தனியாக உங்களுக்கென்றே நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது நீங்கள் எப்படி நாடுகிறீர்களோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுபோலவே நீங்கள் தொழுகையை நீட்டிக்கொண்டு தொழுகையை நீண்ட தொழுகையாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு தொழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நிறைய இடத்துல பார்த்துக்கலாம், இந்த தொலை வைக்கக்கூடியவங்க ஒரு நீண்ட நேரங்கள் தொலை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நேரம் சொன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இருந்தா பரவாயில்ல. ஒரு சின்ன வக்தே ஒரு 20 நிமிஷம் நீட்டி ரொம்ப தூரம் நிக்க வச்சு தொழு வச்சா மக்கள் சடைவடைஞ்சிருவாங்க. அப்போ அவர்கள் சடைவடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சவாபு குறையக்கூடியதா இருக்கும். அப்ப அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த நம்ம நின்னு தொழுவணும் அப்படிங்கிற நியத்து உடைஞ்சிரும். என்ன இவ்வளவு ஸ்லோவா இமாம் தொழுவிக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு சடைவிட ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் உண்டாகக்கூடியதா இருக்குமா இல்லையா? அதன் காரணமாக அப்பெல்லாம் நீங்க செய்யாதீங்க. நீங்க தனியா தொழுதுகிட்டா எப்படி வேணா தொழுங்க. ஏன்னா தனியா தொழுது நம்ம யாரும் கேட்க போறது கிடையாது. நம்மளுடைய நஃப்ஸை பத்தி நமக்கு தெரியும். நம்ம இந்த அளவிற்கு தொழ வேண்டும் என்பதாக நமக்கு தெரியுமா இல்லையா? அந்த அளவிற்கு அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நீட்டமாக தொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் ஓதிக்கொண்டு உங்கள் தாக்கத்திற்கு ஏற்றவாறு உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, அப்போ முஸ்லிம்களுக்கு தொலை வைக்கும் பொழுது நீங்கள் நீட்டமாக உங்கள் தொழுகைகளை நீட்டிக் கொள்ளாதீர்கள். இப்போ முஸ்லிம்களுக்கு சுருக்கமாக தொலைவைங்கன்னு சொல்லதாக சொன்னாங்க. சுருக்கமாக தொலைவைக்குன்னு சொல்ல காரணம் என்ன? அந்த முஸ்லிம்கள் மீது ரஹமத்து இரக்கம் காட்டுவது அவசியம் என்பது விளங்குதா இல்லையா? அப்போ இந்த முஸ்லிம்களின் மீது அந்த இரக்கம் காட்டக்கூடிய இந்த விஷயம், அவர்களுக்கு ரஹமத்து செய்யணும் என்ற இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபில் இடம்பெறக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 228வது ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தை சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, வதல் ஹாஜதி, ஹாஜத் உடையவர்கள், தேவை உடையவர்கள் என்று மற்றொரு அறிவிப்பில் இருக்கின்றது என்று சொல்றாங்க. இப்போ எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, ஃபஇன்ன ஃபீஹிமுல் லைஃப வஸ்ஸகீம வல் கபீரன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுல பலவீனமானவர்கள், நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்களா இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி இன்னொரு ரிவாயத்துல இன்னொரு அறிவிப்புல வதல் ஹாஜத், ஹாஜத் உடையவர்களும் இருப்பார்கள்னு சொல்லுவாங்க. அப்போ சில தேவைக்காக வேண்டி நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ வீட்டில் சில வேலைகள் இருக்கலாம், அவசரத்துல இமாமத்தை நிற்கக்கூடிய மஅமூமாக நிற்கக்கூடியவர்கள் இருக்கலாம். இப்போ தொழுகையில் நின்றுட்டு சரி இப்போ உடனே தொழுதுட்டு உடனே போயிடலாம், இமாம் கொஞ்சம் சீக்கிரம் தான் வைப்பாங்க, நம்ம டக்குன்னு தொழுது டக்குன்னு போயிட்டா நம்ம வேலைகளும் நடக்கும், நம்ம தொழுகையும் முடிஞ்சிடும் அப்படின்னு ஹாஜத்தோடு தேவையோடு நிற்கக்கூடிய இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த இமாம் நீட்டிட்டாருன்னு சொன்னா, தொழுகையை ரொம்ப நீளமா ஆக்கிட்டாருன்னு சொன்னா அந்த நபருக்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டுருமா இல்லையா? அப்போ அதன் காரணமாக அந்த ஹாஜத் உடையவர்களும் இருப்பார்கள். அதன் காரணமாக நீங்கள் தொலை வைக்கும் பொழுது உங்கள் தொழுகையை நீங்கள் லேசாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக இந்த 229வது ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸ் ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 229வது ஹதீஸ் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், வான் ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினீனான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத் அவர்கள் சொன்னார்கள், இன் கான ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயதஅல் அமல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அவர்களாக இருந்தார்கள், லயதஉல் அமல, ஒரு அமலை விடக்கூடியவர்களாக, திட்டமாக அவர்கள் விடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வஹுவ, இன்னும் அந்த அமலாகிறது, யுஹிப்பு ஐ யஅமல, வஹுவ இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிறவர்கள், யுஹிப்பு ஐ யஅமல பிஹி, அந்த அமலை கொண்டு அமல் செய்வதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப அந்த அமலு பிடிக்கும் தான், அவர்கள் அந்த அமலை செய்வதற்கு ஆசை கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனாலும் அந்த அமலை விடக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ எதன் காரணமாக இந்த ஒரு செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பிய பொழுதிலும் அதை செய்யாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஷியத்த, பயப்படுவதாக, பயப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுவதற்காக, ஐயஅமல பிஹின் நாசு, மக்களாகிறவர்கள் அந்த செயலை கொண்டு அவர்கள் அமல் செய்வதை பயந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை விடுவார்கள். ஃபயுஃபரத அலைஹிம், அந்த மக்களின் மீது, அவர்களின் மீது அந்த அமலானது ஃபர்லாக்கப்பட்டுவிடும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்ததின் காரணமாக தான் இப்படி சில அமல்களை விரும்பியும் அவர்கள் செய்யாமல் விட்டதற்கான காரணம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ ஒரு அமலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னா அவங்க செஞ்சிடலாம், தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனா அந்த அமலை அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, செஞ்சு பழகிட்டாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை பார்த்து மக்கள் அந்த அமலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ அந்த சிரமமான அந்த அமலை மக்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அதை அவர்கள் மீது ஃபரலாகி விடுமோ, அல்லாஹ் அவர்கள் மீது அதை ஃபரலாக்கி விடுவானோ என்ற அந்த பயத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸு இந்த பாபின் கீழே, இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விரும்பக்கூடிய அந்த அமலையும் கூட அவர்கள் செய்யாமல் விட்டதற்கான காரணம், மக்கள் அதன் மூலமாக சிரமம் அடைந்து விடுவார்கள். மக்கள் அதை செய்து அவர்கள் மீது அது கடமையாயிடுச்சுன்னு சொன்னா, அதை அவர்கள் செய்வதற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும். அப்போ மக்களின் மீது அவர்கள் காட்டக்கூடிய, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இரக்கத்தின் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செயலை செய்தார்கள். அப்போ அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா மக்கள் சிரமம் அடைவாங்களா இல்லையா? அப்போ சிரமம் அடைவாங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக, ரொம்ப கஷ்டமாக ஆகிரும். அப்போ மக்களின் மீது இரக்கம் காட்டும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை செய்யாமல் விட்டார்கள் என்ற இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்போ மக்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுதா இல்லையா? இந்த ஹதீஸ் உள்ள வருதா இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது என்று சொல்லித் தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக இந்த 230வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 230 என்று சொல்றாங்க. வான்ஹா, இன்னும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஹாவுடைய லமீர் இந்த முந்திய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஹதீஸையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹாலத் அவர்கள் சொன்னார்கள், நஹாஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசாலி, தொடர்படியாக நோன்பு வைப்பதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை தடுத்தார்கள், மக்களை தடுத்தார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ரஹ்மத்தல்லஹும், அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு ரஹ்மத்து செய்யும் விதமாக, இரக்கம் காட்டும் விதமாக அந்த தொடர்படியான அந்த நோன்பை விட்டு மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள்.
அப்போ இந்த தொடர்படியா நோன்பு வைப்பாங்களா இல்லையா? தொடர் நோன்பு, இன்னைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பு, நாளை கழிச்சு நோன்பு, இப்படி தொடர்படியாக வரக்கூடிய எல்லா நாளிலையும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு செயல் தான் தொடர்படியாக அந்த விசால் என்று சொல்வார்கள். தொடர்படியாக வைக்கக்கூடிய அந்த நோன்பு. அந்த நோன்பை விட்டும் சில மக்களை தடுத்தாங்க. நீங்க நோன்பு பிடிங்க சரி, ஆனால் அந்த நோன்பை தொடர்படியான நோன்பாக நீங்க ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி மட்டும் நீங்கள் ஆக்காதீர்கள் என்று மக்களை அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ஃபகாலு, அப்பொழுது அந்த மக்கள் கேட்டார்கள், இன்னக, நிச்சயமாக நீங்கள் துவாசிலு, தொடர்படியாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களே யா ரசூலல்லாஹ், இருக்கின்றீர்களே என்று அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ எங்களை நீங்க தொடர்படியான நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க அந்த தொடர்படியான நோன்பு வைக்கக்கூடியவர்களாக தானே இருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பிய பொழுது, அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி, நிச்சயமாக நானாகிறவன், லஸ்து கஹைஅத்திக்கும், உங்களை போல நான் இல்லை. அதாவது உங்களின் நிலை போன்று நான் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப என்னுடைய நிலை வேற, உங்களுடைய நிலை வேற. எப்படி? இன்னி, நிச்சயமாக நானாகிறவன், அபீது இத்ஐமுனி ரப்பி, எனக்கு என் இறைவன் உணவளித்தவனாக இரவில் நான் ஆகிறேன். வயஸ்தீனி, இன்னும் எனக்கு என் இறைவன் அருந்த தருவதாக இரவில் நான் ஆகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ உங்களை மாதிரி நான் கிடையாது. நான் எனக்கு என்னுடைய இரட்சகனான என்னுடைய அல்லாஹ், அவன் எனக்கு உண்ண உணவை தரக்கூடியவனாக இருக்கிறான். நேரத்திற்கு தகுந்தவாறு, சமயத்திற்கு தகுந்தவாறு எனக்கு உண்ண உணவு தருகிறான். அவன் அதே போல அந்த சமயத்திற்கு தகுந்தவாறு எனக்கு பருகுவதற்கு அவன் தண்ணீரும் தருகிறான், குடிக்க பானங்களும் அவன் தருகிறான். அதனால் நான் வேற, நீங்க வேற. உங்களை மாதிரி, உங்களுடைய ரீதி மாதிரி, உங்களுடைய ஹைசியத்து மாதிரி என்னுடைய ஹைசியத்து கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள். இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொடர்படியான நோன்பை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. எதன் காரணமாக? ரஹமத்தல்லஹும், அவர்களுக்கு இரக்க குணம் காட்டும் விதமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா உங்க மக்களுக்கு இரக்கம் காட்டும் விதமாக தான் தொடர்படியான நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில நீங்க தொடர்படியான நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? மக்களுக்கு இரக்க காட்டும் விதமாக தானே. அப்போ மக்கள் தொடர்படியாக நோன்பு பிடிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வந்தது? அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர்கள் பாட்டுக்கு தொடர்படியான நோன்பு பிடிச்சிட்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில போயிருக்கலாம். ஆனால் இந்த தொடர்படியாக பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது மக்களுக்கு, அந்த மக்களுடைய அந்த உடலில் அது அதிகமான பலவீனத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நோன்பு என்பது ஒரு அளவிற்கு தான். ரொம்ப டெய்லி நோன்பு பிடிக்கிறது மூலமாக தலசுத்து ஏற்படலாம், இப்போ மயக்கம் ஏற்படலாம். அது போன்ற அந்த உடலுக்கு பலவீனம் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அப்போ அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களுக்கு இரக்க குணம் காட்டும் விதமாக தான் அந்த தொடர்படியான நோன்பை, அந்த விசாலுடைய நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அப்ப இதன் காரணமாக தான் இந்த மக்களுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற இந்த பாடத்தின் கீழே தோதுவாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, மானாஹு, அதனுடைய மானா ஆகிறது. எதனுடைய மானா? இந்த இன்னி அபீத்து இத்ஐமுனி ரப்பி வயஸ்கீன் என்பதாக சொன்னார்கள் இல்லையா? இதனுடைய அர்த்தம் ஆகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, யஜஅலு ஃபிய, எனக்குள்ளே அல்லாஹு தஆலா ஆக்குவான், குவ்வத மன் அகல வஷரிப, எந்த ஒருவன் உண்ணுவானோ, இன்னும் எந்த ஒருவன் குடிப்பானோ அந்த ஒருவனுடைய சக்தியை எனக்குள்ளே ஆக்குவான். அப்ப நான் தொடர்படியாக நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தை போல என்னுடைய உடம்புல ஏற்படாது. எப்படி ஒருத்தவன் சாப்பிடுகிறானோ, எப்படி ஒருத்தவன் குடிபானம் வருந்துகிறானோ, அதுபோல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான். அப்போ என்னுடைய அந்த சரீரத்தில், என்னுடைய உடம்புல அவன் ஆக்கி வைக்கக்கூடியவனா இருக்கிறான். அதனால இத்தகைய ஒரு தன்மை என்பது உங்களுக்கு வராது.
அதனால் நீங்கள் தொடர்படியான நோன்பை பிடிக்காதீர்கள், நான் பிடித்து கொள்ள கூடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லி தருவாங்க. அப்ப இந்த செய்தியை தான் இங்க ஒரு அர்த்தமாக போட்டு நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்துல இந்த 228வது ஹதீஸ், 229வது ஹதீஸ், 230வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸை குறித்தான விஷயங்களை குறித்து நாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 231வது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.